ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 6 அதிகாரம் 22 கூட வாசித்து தியானிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட நித்திய ஜீவன் என்று கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இது வேதவசனத்தில் மிக தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாக ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் பாவத்தில் இருக்கும்போது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட வேண்டியது மிக அவசியம். அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் அந்த பரிசுத்தமாகுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். அடுத்ததாக தேவனுக்கு அடிமைகளானதினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு அடிமைகளாகாதபடி அநேகர் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அநேக கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து மீட்கப்பட்டு நாம் தேவனுக்கு அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 2 காரியங்களை நீங்கள் செய்யும்போது தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பரிசுத்தமாகுதல். அந்த பரிசுத்தம் என்பது மிகவும் ஒரு மனிதனுக்கு முக்கியம். பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிக்க முடியும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனை தரிசிப்பதற்கு, தேவனோடு கூட வாழ்வதற்கு, அந்த நித்திய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு பாவத்தினின்று விடுதலையும் கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி நமக்கு அவர் கிடைக்கிற ஆசீர்வாதம் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேதவசனத்தின்படி பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அடுத்ததாக முடிவோ அங்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அடிமைகளாய் இந்த பூமியில் வாழும்போது தேவன் பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றி நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அநேகர் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. எல்லாருக்கும் தேவன் இந்த நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்திலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாவத்தினின்று விடுதலையாக்கப்படும் போது தேவனுக்கு அடிமையாகும் போது மெய்யாகவே தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை மிக தெளிவாக இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறது. நீங்களும் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவத்தினின்று தேவன் விடுதலையாக்கும்படியாக நீங்கள் தேவனுக்கு அடிமையாக வாழும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். மெய்யாகவே தேவன் பரிசுத்தமாய் மாற்றி அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை நேசித்து நீ நித்திய ஜீவனை எங்களுக்காக வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டவர்களாக உமக்கு அடிமைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் வைத்திருக்கிற இந்த பெரிதான ஆசீர்வாதத்தை இந்த புதிய நாளிலே நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின் பிரகாரம் நீர் ஆசீர்வதிப்பீராக. நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.